உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாகாதவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா இங்க நான் செத்து செத்து பொழைக்கிறதுனால எல்லாருக்கும் மரண பயம் இருக்கும். அப்போ அந்த மரண பயம் எடுத்து அதுக்கு வந்துட்டு நேர் எதிரான அந்த பாவனையை வந்துட்டு நம்ம சிந்திக்கணும். நான் வந்து ஆத்மா, நான் அழியாதவன், நான் அவினாஷி. அவினாஷி விநாசம்னா அழிஞ்சு போறது, அவினாஷினா அழியாதது. பொதுவா ஒரு பொருள் அழியணும்னா அதுக்கு 3 விதமான பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள உள்ளுறுப்பு இருக்கும், அது தேஞ்சு போய் அழிஞ்சு போகும். இல்ல அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கும், அது ரெண்டும் மோதி அழிஞ்சுக்கும். இல்ல அது இருக்கும், அது இல்லாம இன்னொரு பொருள் இருக்கும். டோட்டலி பென் இருக்கும், ரப்பர் இருக்கும், அந்த மாதிரி டோட்டலி இன்னொரு பொருள் இருக்கும். அது ரெண்டும் மோதும் போது அழிஞ்சு போகலாம். ஆனா ஆத்மாவை தவிர இங்க எந்த பொருளும் இல்லாததுனால அது அழியவே அழியாது. நான் அழியாதவன் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது நம்மளை விட்டு மரண பயம் போகும். இப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு எமோஷனும் எடுத்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் நம்ம எவ்வளவு நாள் பண்ணணும்? திட அபரோட்ச ஞானம், அதாவது நம்ம கத்துக்கிட்ட ஞானம் வந்து திடமாகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். சாஸ்திரமே வந்து நீ ஆத்மா இல்லை, நீ கடவுள் இல்லைன்னு சொன்னாலோ அப்படியா சரி, ஆனா எனக்கு தெரியும் நான் ஆத்மா பிரம்மம்ட்டு அந்த புரிதல் வர வரைக்குமே நம்ம பண்ணோம். ஒன்ஸ் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா நீங்க எதையும் சாராம நீங்களே ரியலைஸ் பண்ணிடுவீங்க. நான் தான் வந்து சத்து சித்து ஆனந்தம், நான் எப்பயும் இருக்கேன், நான் மரணமற்றவன், நான் அபயம்.